ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தேங்காய் செடி எப்படி நடவு செய்யணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ தேங்காய் செடியை நீங்கள் வாங்கிட்டீங்க, விலை கொடுத்து வாங்கி வச்சுருக்கீங்க. அதை என்ன செய்யணும்னா, முதல்ல நல்லா நம்ம இடுப்பு அளவில் இல்லாட்டி முழங்கால் அளவில் நல்லா இப்படி நீளமாக இவ்வளோ லென்த்தாக நல்லா குழியை ஆழமாக எடுத்துடணும். புளியை எடுத்ததுக்கப்புறம் மாட்டு எரு இருக்குது இல்லைங்களா, நல்லா மக்குன எரு இருக்குது இல்லைங்களா, அதை நல்லா ஒரு அடி அளவில் ஒவ்வொரு நல்ல ஒரு மக்காரி அளவில் உள்ளே போட்டுடணும். போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக நல்லா தரமான செம்மண் மாதிரி அது மேலே போட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த தேங்காய் செடி நல்லா உள்ளே இது பண்ணுற மாதிரி மூழ்கிற மாதிரி உள்ளே வச்சு, அவுட்டரில் நம்ம வெட்டி வச்ச மண்ணெல்லாம் உள்ளே நல்லா இது பண்ணிவிட்டு, இந்த குழி மாதிரி இருக்கணும் தண்ணி இது பண்ணுறதுக்கு. இது நெட்டு 1 மந்த் கிட்ட ஆயிடுச்சு. நல்லா எரு எல்லாம் போட்டுட்டு மண்ணெல்லாம் போட்டுட்டு தேங்காய் நல்லா உள்ளே மூழ்கிற மாதிரி நடு பகுதியில் சென்டராக நல்லா நிப்பாட்டி பாருங்கள், தெரியுதா? இந்த குழியில் சென்டர் பகுதியில் தேங்காயை உள்ளே வச்சு ஃபுல்லாக மண்ணெல்லாம் செட் பண்ணி ஒரு 1.5 குடம் தண்ணி எல்லாம் ஊற்றி சுற்றி அந்த ஊற்றுற தண்ணி இங்கேயே தங்கணும். அந்த ரூட்டுக்கு அந்த உள்ளே இருக்கிற தேங்காய் பூவிலேருந்து தானே அந்த விதை வருது, அது எல்லாமே நல்லா தண்ணி அப்சர்வ் பண்ணுற மாதிரி நல்லா குழியில் தண்ணி தங்குற மாதிரி சென்டர் பகுதியில் இது பண்ணிகிட்ருக்கோம். நான் வீக்லி ஒன்ஸ் விடாமல் இதுக்கு நீர் பாய்ச்சிக்கிட்டே இருப்பேன். காயவே விட மாட்டேன். உள்ளே இருக்கிற அந்த தேங்காய் பூவில் இருக்கக்கூடிய அந்த வளர்ச்சி நல்லா கண்டினியூஸாக நீர் சர்க்குலேஷன் இருந்தால் தான், வாட்டர் சப்ளை இருந்தால் மட்டும்தான் சக்ஸஸ் ஆகும். அதனால் வீக்லி ஒன்ஸ் விடாமல் சண்டே ஆனால் இந்த ஒர்க்கை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்காய் செடி வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். பாய். தேங்காய் செடிக்கு எல்லாமே குழி கட்டி அதில் தண்ணி பாய்ச்சிருக்கிறேன். அங்கே மற்ற செடிக்கெல்லாம் தண்ணி பாருங்கள், பம்பு செட்டிலேருந்து போயிட்டுருக்கு. இது பெரிய செடி. கொஞ்சம் இப்போ வச்சது எல்லாமே சிறுசாக இருக்குது. அதுக்கு எல்லாமே தண்ணி பாய்ச்சிருக்கு தான் ஒர்க்கு. மற்ற செடிக்கெல்லாம் போயிட்டுருக்கு. இதுக்கு குழி கட்டி வச்சுருக்கேன். தெரியுதுங்களா? இதுக்கெல்லாம் தண்ணி போட்டாச்சு. இன்னைக்கு ஒர்க்கு 15 தேங்காய் செடி இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்கும் நல்லா குழி பறித்து மண் வச்சு தண்ணி பாய்ச்சிறது தான் இன்றைக்கி என்னோடய ஒர்க்கு. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில்